அனைவருக்கும் வணக்கம். முறையிலும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ புற்றுநோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டதா ரஷ்யா அப்படிங்கிற கேள்வி. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல பார்த்தோம்னா ரஷ்யா புற்றுநோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடித்ததாக ஒரு பெரிய தகவல் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஸோ அது குறித்து ரஷ்யாவுடைய ரேடியாலஜி மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ல இருந்து என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ ரஷ்யா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்ன வகையான தடுப்பூசி அப்படின்னு பாக்குறப்ப mRNA வகையை சேர்ந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசிகளை ரஷ்யா உருவாக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் கண்டுபிடிக்கல. சரிங்களா? அந்த mRNA வகை வேக்சின்களை பார்த்தோம்னா நமக்கு கொரோனா வைரஸ்க்குலாம் இந்த mRNA வகை வேக்சின்களை தான் நம்ம பயன்படுத்தி இருப்போம். இந்த mRNA வகை வேக்சின்களை ரஷ்யா இப்பதான் ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? மனிதனுடைய சோதனைக்கு முந்தைய கட்டத்துல தான் இருக்கு. இருப்பினும் பார்த்தோம்னா இந்த mRNA வகை வேக்சின்ஸ் வந்து பரிசோதனைகள்ல ரொம்பவே நல்லாவே சிறப்பாகவே செயல்படுது. ஓகேங்களா? புற்றுநோய் பரவுவதை தடுக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா வேறு இடங்கள்ல புற்றுநோய் வளராம, புற்றுநோய் கட்டிகளை வளர விடாம தடுக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப mRNA தடுப்பூசி என்பது என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ புற்றுநோயை தயாரிக்கிறதுக்காக இங்க mRNA வேக்சின் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? சோ நமக்கு பொதுவாவே நம்ம உடம்புல ஒரு ஆன்டிஜென் அப்படின்னா நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய ஃபாரின் ஏஜென்ட். சரிங்களா? சோ நமக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆன்டிஜென் வருது அப்படின்னா நம்மளுடைய செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று நம்ம உடம்புக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்காக ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ இந்த ஆன்டிபாடிஸ் வந்து நமக்கு மெமரி செல்ஸ்கள் வந்து பார்த்தோம்னா அப்படியே பதிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்ன டைப் ஆஃப் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல மறுபடியும் அதே ஆன்டிஜென் வந்து நம்ம உடம்புக்குள்ள வர்றப்ப அந்த ஆன்டிபாடி ரீஆக்டிவேட் ஆகி அந்த ஆன்டிஜெனை அழிச்சிடும். சரிங்களா? இதுதான் வந்து நடைமுறை. சோ இப்ப எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த mRNA வகை வேக்சின்கள்ல ஆன்டிஜெனை வந்து பரிசோதனைகள்ல பார்த்தோம்னா ஆன்டிஜெனை ஒரு செல்லுக்குள்ள விடுவாங்க. ஸோ அது ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன வகையான ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதோட கெமிக்கல் காம்போசிஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எப்படி கண்டுபிடிப்பாங்க, இந்த mRNA வேக்சின் அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஹைலி எஃபிஷியன்டா இருக்கும் இந்த mRNA வேக்சின். இந்த நோய்க்காக கண்டுபிடிக்கிறாங்களோ ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். அதனாலதான் கொரோனா வைரஸ்ல பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் mRNA வகை தடுப்பூசிகளை அதிகமா அரசாங்கங்களும் சரி சயின்டிஸ்டுமே சரி அதிகமா வந்து ப்ரிஃபர் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டம் எப்படி ஆக்ட் ஆகுமோ அதே மாதிரி அந்த வேக்சினுமே ஆக்ட் ஆகும். ஸோ அதனாலதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த mRNA வேக்சினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு டெக்னாலஜியை வந்து இந்த ஒரு டைப்பை வந்து இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ நமக்கு புற்றுநோய் கட்டிகள் இருக்கு அப்படின்னா அந்த புற்றுநோய் கட்டிகளுக்கு எதிராக நம்மளோட ஆன்டிபாடிஸே வந்து கிரியேட் ஆகும். அந்த ஆன்டிபாடிஸ் போய் புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கும். புதுசா புற்றுநோய் செல்கள் எங்கேயும் பரவ விடாம தடுக்கும். இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை பார்த்தோம்னா நமக்கு அழித்து விடும். சரிங்களா? இது வந்து இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்றாங்க. இது வழக்கமா புற்றுநோய்க்கு என்ன கேன்சருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கீமோதெரப்பி வந்து பண்ணுவாங்க. சரியா? ஸோ கீமோதெரப்பியோட கம்பேர் பண்றப்ப ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்டா இருக்கும் இம்யூனோதெரப்பி அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த கீமோதெரப்பியில வந்து அந்த புற்றுநோய் செல்கள்லாம் வந்து அழிக்கப்படும். சரிங்களா? புற்றுநோய் செல்கள் அழிக்கப்படுறப்ப நல்லா இருக்கக்கூடிய செல்கள் அழிவதற்குமான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஆனா இம்யூனோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஆரோக்கியமான செல்கள் அழிவதற்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஆரோக்கியமான செல்கள் அழிவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவருக்கு நோய்களை வரவிடாம தடுக்கிறதுக்காக தான் வேக்சினை போடுறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம சின்ன குழந்தையா இருக்கப்ப போலியோ வேக்சின் வந்து போட்டாங்க. நமக்கு போலியோ நோய் வந்ததுக்கு அப்புறமா போலியோ வேக்சினை போட கிடையாது. நம்ம நல்லா இருக்கப்பவே நமக்கு போலியோ வேக்சின் போட்டிருப்பாங்க. அதனால நமக்கு போலியோ அப்படிங்கிற நோய் வந்திருக்கவே இருந்திருக்காது இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வேக்சின் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஹெச்பிவி வேக்சின் இதெல்லாமே புற்றுநோய்களுக்கு எதிராக இருந்தாலுமே வேக்சின் சொல்றோம். ஆனா இந்த mRNA வகை தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதை நம்ம வேக்சின்னே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நோய் நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டதுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து வேக்சினை போடுறோம். அப்ப அதுக்கு அந்த தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு டெபினிஷனுக்கு கீழே mRNA வேக்சின்ஸ் வந்து வராது. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யா கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த mRNA வகை வேக்சின்களை எல்லா புற்றுநோய்களுக்கும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அது எந்த வகையான ஆன்டிஜென்களை
பொறுத்து தான் அந்த ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அப்ப அந்த பர்டிகுலர் ஆன்டிஜனுக்கு எதிராக தான் இந்த ஆன்டிபாடி அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அதாவது பர்டிகுலர் டைப் ஆஃப் புற்றுநோய் செல்களுக்கு எதிராக தான் இந்த ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அப்ப எல்லா விதமான புற்றுநோய்க்கும் இது உதவுமா அப்படின்னு கேட்டா கஷ்டம் தான். சரிங்களா? அப்ப எல்லா நோயாளிகளுக்கும் இந்த ஒரே வேக்சின், இப்ப கொரோனா வேக்சின் ஒன்னு கண்டுபிடிச்சு எல்லாருமே போட்டுக்கிட்டோம். அந்த மாதிரி இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா பயனாளி இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த புற்றுநோய் வகை, எந்த அளவுக்கு அவருக்கு அந்த பரவல் அப்படிங்கிறது இருக்கு, எந்த அளவுல ஸ்டேஜ் 4 கேன்சர், ஸ்டேஜ் 3 கேன்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவர் எந்த அளவுல இருக்காரு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் நமக்கு இந்த mRNA வேக்சினை போட முடியும். எந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு வேணாலும் போடலாம், சரியாயிருமா அப்படின்னு கேட்டா அது இன்னும் ப்ரூவ் ஆகல. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புற்றுநோய் அப்படிங்கிறது வர்றதுக்கு நிறைய காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஸோ புற்றுநோய் அப்படிங்கிறது அது ஒரு கிருமினால், இப்போ கொரோனா வைரஸ்னால ஏற்பட்டது தான் இந்த COVID-19 அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா புற்றுநோய்க்கு வந்து பார்த்தோம்னா அந்த கேன்சர் செல்ஸ் மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. புகையிலை பயன்பாடு இருக்கு, மது பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு, காற்று மாசு, இந்த மாதிரி பல்வேறு காரணிகளால நமக்கு புற்றுநோய் ஏற்படுது. அப்ப கிருமிகளால ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம இந்த மாதிரி ஆன்டிபாடிஸை போட்டு mRNA வேக்சினை போட்டு தடுத்துடலாம். இந்த மாதிரியான காரணங்களை நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கதான் செய்யுது. சரிங்களா? ஸோ ரஷ்யா கண்டுபிடித்திருக்க இந்த விஷயம் அப்படிங்கிறது ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல தான் இருக்கு. இன்னமும் வந்து மனிதர்கள் மேல பரிசோதித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகாம தான் இருக்கு. அதனால நிறைய வதந்திகள் அப்படிங்கிறது பரவி இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஒரு தவறான புரிதல் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரஷ்யாவோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மிஸ்லீடிங்கா இருக்கு. அவங்க இன்னும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கே வரல, ஆனா அதுக்குள்ள நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப மிஸ்லீடிங்கா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆரோக்கியமா இருக்கிறவங்க கூட இந்த வேக்சின் போட்டுக்கிட்டா புற்றுநோய் வராது அப்படிங்கிற ஒரு 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 வதந்தி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுவுமே வந்து தவறான ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரஷ்யாவோட இந்த தடுப்பூசி திட்டமானது AI டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. அதுவுமே தவறான ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர்ஸ்க்குமே இதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதுவுமே இன்னும் ப்ரூவ் ஆகல அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப ரஷ்யாவோட அறிவிப்பு mRNA வேக்சின் எப்படி ஒர்க் ஆகுது, புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல பார்த்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் லீடர்ஸ் டெஸ்ட் சீரியஸ், ஓகேங்களா, குரூப் 1க்கான லீடர்ஸ் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது மார்ச் 12ஆம் தேதி முதல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல வந்து பாலிசி நோட், கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, டெஸ்ட் கிட்ட வந்துருச்சு, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா டைம் வந்து ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம பாலிசி நோட், கரண்ட் அஃபேர்ஸ், அது இல்லாம கோர் சப்ஜெக்ட், இது எல்லாத்தையுமே மேக்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும். நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, கட்டாயம் வந்து ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.